எலிமினேஷன். இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தரா வந்துட்டு சேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்துட்டு கனியை வந்துட்டு சேவ் பண்ணுவாரு. இப்படி ஒவ்வொருத்தரா சேவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபைனலா யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரஜன், இன்னொரு பக்கம் வந்து சாண்ட்ரா, இன்னொரு பக்கம் வந்துட்டு எஃப்ஜே இருப்பாங்க. இதுல யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதுல என்ன ஆகிரும் அப்படின்னா பிரஜனை வந்துட்டு எலிமினேட் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு பிரஜன் வந்துட்டு இப்பதான் வந்துட்டு கேமை புரிஞ்சுக்கிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. அவரை வந்துட்டு எலிமினேட் ஆகி போயிடுவாரு. அதுதான் நடந்தது. இது வந்துட்டு சாண்ட்ராவால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. சாண்ட்ரா ஒரு பக்கம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆகிரும் அப்படின்னா அவர் வெளியே போறதுக்கு பதிலாக இவங்களே வந்துட்டு அந்த கேட்டுக்கு வெளியே போயிட்டு நான் போறேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு அவங்க வந்துட்டு அழுதுட்டே இருப்பாங்க. அவங்கள சமாதானப்படுத்தவே முடியாம பிரஜனை வந்துட்டு ஒரு வழியா எப்படியோ சமாதானப்படுத்தி அவர் அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டு விஜய் சேதுபதி சார் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துலயுமே வந்துட்டு சாண்ட்ரா என்ன சொல்லுவாங்கன்னா என்னால முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பிரஜன் வந்து எல்லாருக்கும் காமனா ஒரே விஷயம் தான் சொல்லியிருப்பாரு. நான் வந்துட்டு இந்த கேமை வந்துட்டு இப்போ லேட்டராக தான் நான் புரிஞ்சுக்கிட்டு நான் நல்லா விளையாடும் போது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, நான் இங்கே வெளியே வந்துட்டேன். இவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்காது, ஸோ வந்துட்டு நல்லா புரிஞ்சு விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சாண்ட்ராவுக்குமே அந்த மாதிரி விஷயத்தை தான் சொல்லியிருப்பாரு.